வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல அதாவது மீசிமா மீப்போவால பேசிக்ஸ் பார்த்தோமா. அது இல்லாமல் அதில் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன, டெசிமல்ஸ்னால் என்ன, அங்கேருந்து எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ அதுக்கான கண்டினியூஸ் தான். சரியா? ஸோ இதில் இன்னைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 0.6, 9.6, 0.12. ஸோ இதில் இந்த 3 நம்பருக்கான மீசிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா ஃபஸ்ட்டு இதை நார்மல் நம்பராக மாற்றணும். அதுக்கு என்ன சார் செய்யணும்? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பேசியிருப்போம். என்னென்னு, இந்த மாதிரி பாயிண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேக்ஸிமமாக எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமமாக இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா? அப்போ 2 நம்பர்னால் நான் எதால் மல்டிப்ளை பண்ண சொன்னேன்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ அப்போது இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? 2 நம்பருக்கு 2 0. அப்போ அந்த பாயிண்ட் அப்படியே கேன்சல் ஆகிட்டு 12ன்னு வந்துடும். இதை எதால் மல்டிப்ளை பண்ணீங்களோ அதால் தான் மீதி எல்லா நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போது 0.6 அதே 100ஆல் பெருக்குனா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 60ன்னு வரும். ஓகேவா? 60ன்னு வரும். நான் இதுக்கும் போன தடவை மல்டிப்ளை பண்ணி காமிச்சேன். அதே போல் 9.6ஐயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 0வா, இங்கே 0 0வா, அகைன் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 6ன்னு வந்துருமா? ஸோ 0 0 6 9 இப்படி வருதுப்பா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது ஒரே நம்பர். அந்த ஒரு நம்பரை கடைசியிலேருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 916 வருதா? ஸோ அந்த 960 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த 3 நம்பர்ப்பா. இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் தானா வகுத்தலில் போட்டாலும் ஆன்சர் வரும். சரியா? தானா வகுத்தலில் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வரும். இல்லைனா இல்லை, யார் பெரிய நம்பர்? 960 தானே. மீதி இருக்கிற அந்த 2 நம்பரு அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணுதுன்னா அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம். 60ஆம் வாய்ப்பால் 960 வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். சரியா? அதே போல் 12ஆம் வாய்ப்பால் 960 வருமானு கேட்டால் அதுவும் டிவைட் ஆகும். சரியா? ஸோ மீதி இருக்கிற நம்பர் எல்லாமே அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணுறனால அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம். நீங்கள் தானா வகுத்தல் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், அப்பையும் எல்சிஎம் 960 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எல்சிஎம் 960ன்னு தெரியும். இதில் என்ன விஷயம்னா இது இல்லை ஆன்சர். நான் தான் எனக்கு பாயிண்டில் கொடுத்தா சம் போட தெரியாதுன்னு 100ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? அதால் டிவைட் பண்ணாதான் எனக்கு கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் தெரியும். சரியா? அப்போ 2 0 இருக்காமா? கடைசியிலிருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 9.6 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், டைப் 3. இந்த டைப் 3ல நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ், இயற்கணித முற்றொருமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இயற்கணித முற்றொருமைகள்னால் யாருன்னா நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். இந்த a+b², a-b² அந்த மாதிரிலாம் ஃபார்முலாஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டால் எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பாருங்கள், இதில் ஃபைண்ட் த எல்சிஎம் மீசிமா காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னே நம்ம என்ன பார்த்தோன்னா நம்பர்ஸ் தனியாக கொடுத்தா என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் இந்த மாதிரி பவரில் கொடுத்தா என்ன செய்யறதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் வர சம்மில் 2 பேரும் கலந்துருப்பாங்க. சரியா? இப்போது இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம தான் என்ன செய்யணும்னா தனித்தனியாக அந்த நம்பர்ஸை எடுத்துக்கணும். நம்பர்ஸை தனியாக எடுத்துக்கிறோம், அந்த லெட்டர்ஸை தனியாக வச்சுக்கிறோம். சரியா? இப்போ நம்பர்ஸுக்கு மட்டும் நான் எல்சிஎம் போடுறேன் அப்படின்னா இது 2ஆம் வாய்ப்பால் 8 முறை, இது 2ஆம் வாய்ப்பால் 6 முறை, இது 2ஆம் வாய்ப்பால் 4 முறை. அகைன் 2 டேபிளில் இது 4 முறை, இது 3 முறை, இது 2 முறையாமா? அதே போல் 2ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணால் இது 2 முறை, 2ஆம் வாய்ப்பால் 3 வராது. ஸோ வராததை அப்படியே வச்சுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பால் 2 வந்து 1 முறை வருமா? கரெக்டா? ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1,1,1ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள்,
இங்கே 3 இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1,1,1ன்னு வந்துடும். சரியா? இது புரியும்னு நினைக்கிறேன். 2ஆல் டிவைட் பண்ணும்போது இது 8 முறை 16, 2 ஆர் 12, 2 நாள் 8. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 நாள் 8, 2 3 6, 2 2 4. ஸோ நெக்ஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2s are 4. 2 டேபிளில் 3 வராததை அப்படியே வச்சுக்கிறேன். 2 1s are 2. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணும்போது இது ஒரு முறை வந்துருமா? இப்போது இந்த 3 இருக்குல்லங்க, இதை 3ஆல் டிவைட் பண்ணாதான் ஒரு முறை வரும். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 3ஆல் பெருக்குனா 48, அதாவது 48ன்னு வரும். சரியா? இது நம்பருக்கான எல்சிஎம் 48. இது இல்லாமல் எங்கிட்ட யார் யார் இருக்காங்க? எம்மு என்னன்னு சொல்லிட்டு 2 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த எம்மு என்னன்ற லெட்டர்ஸில் எல்சிஎம் கொடுத்தா பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். கரெக்டாக? லாஸ்ட் கிளாஸ்லேயே இதை பற்றி பேசியிருப்போம். ஒரு பவரில் கொடுக்குறாங்கன்னா அதில் எது பவர் அதிகமாக இருக்கோ அதுதான் எல்சிஎம். பவர் கம்மியாக இருக்குது தான் ஹெச்சிஎஃப். ஓகேவா? இங்கே எம்மில் எது பவர் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எம் ஸ்கொயர், எண்ணில் எது பவர் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா என் ஸ்கொயர். ஸோ 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான எல்சிஎம். அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சரும் கூட. சரியா? ஸோ இது எல்லாமே புக்கில் இருக்கிற சம் தான். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷினும், அதாவது இது கீழே நம்ம பார்க்குற ஒரு 5-6 கொஷின் எல்சிஎம் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன பாருங்கள். நம்பர் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். 3 4 5. இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் வேணும். ஸோ எல்சிஎம் வேணும்னா இதை 2 டேபிளில் டிவைட் பண்ணுறோன்னா 2 டேபிளில் 3 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். அதே போல் 2 டேபிளில் 4 வந்து 2 டைம்ஸ் வருமா? 2 டேபிளில் 5ம் வராது. அதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 3 அப்படியே தான் இருக்கும். 2 டேபிளில் 2 வந்து 1 டைமு. 2 டேபிளில் 5 வராது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் 3 1s are 3. 3 டேபிளில் 5 வராது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் 1,1,1ன்னு வந்துருமா? கரெக்டாக? ஸோ இது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருது? 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. சரியா? அப்போ 60ன்றது அந்த நம்பருக்கான எல்சிஎம். இது இல்லாமல் எங்கிட்ட a பவர் m+1, a பவர் m+2, a பவர் m+3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க பவரில். இந்த பவரில் எல்சிஎம் கேட்டால் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதுதானே சொன்னேன். இதில் எது மேக்ஸிமம்? a பவர் m+3 தானே. அப்போ a பவர் m+3 அப்படின்றது இங்கே சேர்த்துங்க. அதுதான் ஆன்சர். சரியா? ஸோ நம்பர்ஸுக்கு தனியாக கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த a பவர் m+1, m+2, m+3 இருக்கா, அதில் எல்சிஎம் கேட்டனால a பவர் m+3 ஆன்சர். சப்போஸ் ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தா a பவர் m+1 ஆன்சராக வந்திருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின்லேயும் எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் வேணும். 5x - 10ன்னு இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் எப்போவுமே நல்லா புரிஞ்சுங்க, இங்கே மைனஸோ ப்ளஸ்ஸோ வருதுன்னா அதுதான் அந்த நம்பர்ஸை பிரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மைனஸுக்கு முன்ன வரைக்கும் இருக்கிறது ஒரு நம்பர், மைனஸுக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு நம்பர். எங்கிட்ட 2 நம்பர் இருக்குது. கரெக்டாக? ஸோ மைனஸுக்கு முன்ன ஒரு நம்பர், மைனஸுக்கு அப்புறம் ஒரு நம்பர். அதாவது இதை கரெக்டான வார்த்தையில் சொல்லணும்னா டேர்ம்ஸுன்னு வாங்க, உறுப்புன்னு. நான் வந்து நமக்கு புரியணுமே நம்பர்னு சொல்கிறேன். சரியா? அது கரெக்டான வார்த்தை டேர்மு. மொத்தம் 2 டேர்ம் இருக்குது. சரியா? இப்போ இதில் 2 டேர்ம்லேயும், அதாவது 2 உறுப்புலேயும் பொதுவாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 தானம்மா. 5ஆம் வாய்ப்பாடில் வரும்ல. இந்த 5xலேயும் 5 இருக்குது, இந்த 10லேயும் 5 இருக்குது. கரெக்டாக? அப்போ 5 வெளியே எடுத்தனா இங்கே எக்ஸு மட்டும் இருக்குமா? 5ஆம் வாய்ப்பாடில் 10 எப்போங்க வரும்? 5ஆம் வாய்ப்பாடில் 10 எப்போ வரும்? 2 முறை வருமா? அந்த 2 அப்படியே வச்சுக்கிறேன். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 × x 5x, 5 2s are 10. மைனஸு அங்கே தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இப்போது இது எடுத்துக்கிறேன்பா. ஏன்னா இந்த நம்பரை இதுக்கு மேலே சுருக்க முடியாது, அது அவ்வளோதான். அது அப்படியே வச்சுங்க. இப்போ இங்கே 5x² - 20ன்னு இருக்குது. இப்போ இதுலேயும் நான் இங்கே ஒரு டேர்ம் இங்கே ஒரு டேர்ம் இருக்கா, இந்த 5 பொதுவாக வெளியெடுக்கிறேன்னா இங்கே என்ன இருக்கும்? x² - 4ன்னு இருக்குமா?
கரெக்டா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸு 4ன்னு இருக்கும். ஏன் சார் அங்கே 4 வருது? 5 4s are 20 இல்லை, கரெக்டா? 5 4 20 இல்லை, அதனால். ஸோ 5 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஓகேமா? இந்த 4 நான் என்ன செய்கிறேன்னா, இங்கே எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த 4ஐயும் ஸ்கொயரில் வர மாதிரி எழுதிக்கிறேன். அப்போ அந்த 4 2 ஸ்கொயர்னு சொல்லலாமா? கரெக்டா? அப்போ 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு வருது. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, அது ஏ ப்ளஸ் பிக்கும் ஏ மைனஸ் பிக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியை மல்டிப்ளே பண்ணால் வர்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்ல ஃபார்முலா. சரியா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இது ஏ, இது பி. அப்போ இது எப்படி எழுதலாம்? 5 இன்ட்டு இது எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு முறை, எக்ஸ் மைனஸ் 2 ஒரு முறைன்னு எழுதலாமா? அதாவது இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. அந்த 5க்கு நேரம் அந்த 5 அப்படியே தான் வச்சுருக்கேன். சரியா? இப்போ எனக்கு கிடைச்ச ஆன்சர் பாருங்கள். இதுக்கு மேலே இதையும் சுருக்க முடியாது. ஸோ இதுக்கு என்ன எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஆல்ரெடி 5x மைனஸ் 10க்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்திருக்கா? இதுதானே 2 நம்பராக கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரை கம்பேர் பண்ணுங்க. இந்த 2 நம்பரை கம்பேர் பண்ணும்போது எதெல்லாம் பொதுவாக இருக்குங்க? 5 பொதுவாக இருக்கா? அப்போ அந்த 5 எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது பாருங்கள். அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் 2 எழுதிக்கிறேன். சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க. பொதுவாக இருக்கிறது 5x மைனஸ் 2, அது ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஆமாம் தானே? அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். கொஷினில் HCF கேட்டிருந்தா, அதாவது மீ போவா காண்கன்னு கேட்டிருந்தா, இதுதான் ஆன்சர். 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. சரியா? HCF கேட்டிருந்தா பொதுவாக இருக்கிற இந்த 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 மட்டும் தான் ஆன்சர். ஆனால் கொஷினில் கேட்டது LCM. மீசிமா காண்கன்னு கேட்கும்போது இந்த பொதுவாக இருக்கிறது 8 இல்லைங்க, அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக அங்கே என்னங்க இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கா? அதையும் சேர்த்துங்க. அதையும் சேர்த்துக்கிட்டா தான் அது LCM. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நான் ஒரே கொஷினில் ரெண்டுமே சொல்கிறேன். LCMமும் சொல்கிறேன், HCFும் சொல்கிறேன். ஸோ HCF கேட்டால் பொதுவாக இருக்கிறது மட்டும்தான் ஆன்சர். ஆனால் LCM கேட்டால் பொதுவாக இருக்கிறது எழுதணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதுலேயும் பவர் அதிகமாக இருக்கிறது எடுத்துக்கணும். சரியா? இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2 மட்டும்தான், அதை சேர்த்துக்கிட்டேன். சரியா? இப்போ இவ்வளோ தான்ப்பா இந்த கொஷினுக்கான ஆன்சர். இதுதான் LCM. ஆனால் இதை வேறு எப்படி சார் சொல்லலாம்? சப்போஸ் இது ஆப்ஷனில் இல்லைன்னா வேறு எப்படி இதை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 இன்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த கான்செப்ட் இருக்குல்லங்க, இதை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 தானே? ஆக்சுவலாக இதை தான் நான் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு சொல்கிறேன்னா, கரெக்டாக? இதை வேறு எப்படி சொல்லலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு சொல்லலாமா பாருங்கள்? கரெக்டாக? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு சொல்லலாம்ல. அதாவது இந்த 4ன்றது 2 ஸ்கொயர். லாஜிக் புரியுதா? இந்த 4ன்றது 2 ஸ்கொயர். அப்போது இதை இப்படி சொல்லலாம்லப்பா. அப்போ இதை தூக்கிட்டு இதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு சொல்லலாமா? ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் இது கொடுத்துருந்தா இது ஆன்சர்ப்பா. அப்படி கொடுக்கலன்ற பட்சத்தில் இது ஆன்சர். எது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். பி ஸ்கொயர் மைனஸ் 3p + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தா இது பேர் என்ன தெரியுமா? ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல் அப்படின்ற முறையை பயன்படுத்தி நம்ம போடுவோம். ஆனால் இந்த நம்பருக்கு என்ன சார் பேர்? பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தராங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருபடி சமன்பாடு, குவாட்ரடிக் ஈக்குவேஷன். சரியா? இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பேருனா குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. இந்த மாதிரி இருபடி சமன்பாடு கொடுத்தா எந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஃபேக்டரைசேஷன். சரியா? காரணிப்படுத்துதல். ஓகேவா? ஸோ அது என்ன சார் காரணிப்படுத்துதல்? இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். பி ஸ்கொயருக்கு முன்னே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அந்த 1ஆல் இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2ஆ? கரெக்டா? ஸோ கீழே இந்த நடுவில் இருக்கிற -3 அப்படியே எடுத்துக்கிறேன். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் +2 வரணும். அதே 2 நம்பரை கூட்டினாலோ இல்லை கழிச்சாலோ -3 வரணும். எது அந்த 2 நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 × -1.
இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, -2வையும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது +2வா, அதை ரெண்டையும் கூட்டும் போது -3யா. ஸோ இவ்வளோ தாங்க. இதுதான் வந்து காரணிப்படுத்துதல். காரணிப்படுத்தியாச்சு, அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் செய்யணும்? பி ஸ்கொயரில் எத்தனை பி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 இருக்குது. கரெக்டாக? அந்த 2 பியில் ஒரு பியை இந்த -2க்கும் இன்னொரு பியை இந்த -1க்கும் தரேன். இந்த -2 இந்த -1 சரியா? ஸோ நான் கண்டுபிடிச்ச அந்த 2 நம்பருக்கு இந்த 2 பியை பிரித்து தரேன். ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால இங்கே -2 -1ன்னு எழுதிக்கிறேன். அவ்வளோதான். சரியா? இப்போ இதை ஞாபகம் வச்சுங்க. இது இந்த கமாக்கு முன்னே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சமன்பாடுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதை பார்ப்போம். பி ஸ்கொயர் -4ன்னு இருக்குது. இந்த பி ஸ்கொயர் -4ஐ பி ஸ்கொயர் -2 ஸ்கொயர்னு ஏறலாமா? இதை பி +2 இன்ட்டு பி -2ன்னு எழுதிக்கிறேன். லாஸ்ட்டு சம்மில் போட்ட அதே ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்றத ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஒரு தடவை ப்ளஸ் ஆகும், ஒரு தடவை மைனஸ் ஆகும். ஸோ அப்படி பிரிச்சுக்கிறேன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கா? கரெக்டா? ஸோ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. எனக்கு இதுக்கு கண்டுபிடிக்கும் போது இந்த வேல்யூ கிடச்சிது, பி ஸ்கொயர் மைனஸ்க்கு இந்த வேல்யூ கிடச்சிது. இது ரெண்டுத்துலேயும் எது பொதுவாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எது பொதுவாக இருக்குது? பி -2 பொதுவாக இருக்காப்பா. ஸோ கொஷினில் HCF கேட்டிருந்தா, மீப்போவா கேட்டிருந்தா, இப்பயும் புரிஞ்சுங்க, இது நானாக சொல்கிறது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். சரியா? கொஷினில் எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா எல்சிஎம் தவிர HCF கேட்டால் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். சரியா? HCF நீங்களாக தெரிஞ்சுங்க. இது ரெண்டுத்துலேயும் எது பொதுவாக இருக்குது? பி -2 பொதுவாக இருக்காமா? ஸோ மீப்போவா கேட்டிருந்தா பி -2 ஆன்சர். ஆனால் கேட்டது எல்சிஎம் தானே. எல்சிஎம் வேணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? இதில் பொதுவாக இருக்கிறது ஃபஸ்ட்டு எழுதிங்க, பி -2. இதை தாண்டி இதில் என்ன டேர்ம் இருக்குது? பி -2 ஆல்ரெடி எழுதியாச்சு. எக்ஸ்ட்ராவாக இருக்குது பி -1, அதையும் சேர்த்துக்கிறேன். இங்கே ஆல்ரெடி பி -2 எழுதியாச்சு. அப்போது எக்ஸ்ட்ராவாக இருக்குது பி +2. ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். இதுதான் எல்சிஎம். ஓகேவா? இதுதான் எல்சிஎம். இதில் இதை வேறு எப்படி சார் சொல்லலாம்? இந்த பி -1 அப்படியே வச்சுக்கிறேன்பா. சரியா? இந்த பி -1 அப்படியே வச்சுக்கிறேன். ஆனால் இந்த பி -2 பி +2 இதை எப்படி சொல்லியிருக்கேன்? பி -2 பி +2 இதை ரெண்டையுமே சேர்த்து நான் என்னன்னு சொல்லலாம்? பி ஸ்கொயர் -4ன்னு சொல்லலாமா? கரெக்டா? பி ஸ்கொயர் -4ன்னு சொல்லலாமா? ஸோ ஆப்ஷனில் இது கொடுத்துருந்தா இது ஆன்சர், இல்லைனா கீழே இருக்கிறது கொடுத்துருப்பாங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் இருக்கும். அந்த ஆப்ஷனை பொறுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த கொஷின்லேயும் எல்சிஎம் தான்ப்பா கேட்குறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3மே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு. அப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம் தனித்தனியாக. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கிறேன். x² + 5x - 6. இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1ஆல் -6 பெருக்குனா -6 தான். நடுவில் இருக்கிறது +5. 2 நம்பரை பெருக்குனா -6 வரணும். அதே 2 நம்பரை கூட்டினாலோ இல்லை கழிச்சாலோ +5 வரணும். எது அந்த 2 நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வரும்? -6 + 1 இப்படி எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இப்படி எடுத்துக்கிட்டா -6 × 1 -6 வருமா? ஆனால் -6ல் 1 கழிச்சா -5 தானே எனக்கு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? +5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இல்லை. இதே விஷயத்த இங்கே +6 -1ன்னு எடுத்துக்கிறேனே. இப்பையும் பாருங்கள், 6ஐயும் 1ஐயும் பெருக்குனா இங்கே -6 வந்துடும்ல. அதாவது +6 -1 இதை பெருக்கும்போது -6 வந்துடும். 6ல் 1 கழிச்சா 5 தானேப்பா. கரெக்டாக வருது இல்லை? ஸோ நம்ம எடுத்துக்கும் போது +6 -1 சைனை மாற்றி போட்டாகுறோ ஆன்சர் வராது. ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. சரியா? இங்கே x² கொடுத்துருக்காங்களாமா? அப்போ x² எத்தனை எக்ஸ் இருக்குது? 2 எக்ஸ் இருக்கா? ஒரு எக்ஸை +6க்கும் ஒரு எக்ஸை -1க்கும் தந்துடுறேன். ஸோ +6க்கு ஒரு எக்ஸு -1க்கு ஒரு எக்ஸு. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ இதை பாருங்கள்.
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12. ஸோ 1ஆல் மைனஸ் 12 பெருக்கும்போது மைனஸ் 12 தான். கீழே இந்த ப்ளஸ் 4 எடுத்துக்கிறேன். 6 2 12ஆங்க. 6 2 12 கரெக்டா? மைனஸ் 12 வரணும். அப்போ இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் என்னவாக தான் இருக்கணும், மைனஸாக இருக்கணும். இல்லை எந்த நம்பருக்கு மைனஸ் போடணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், எனக்கு ப்ளஸ் 4 வருது. ப்ளஸ் 4 வருதுன்னா சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் 6ல் 2 கழிக்கும் போது ப்ளஸ் 4 வருமா? ஸோ அப்போது எக்ஸ், அதாவது இங்கே எக்ஸ் ஸ்கொயரில் 2 எக்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸை ப்ளஸ் 6க்கும் ஒரு எக்ஸை மைனஸ் 2க்கும் தந்தால் இதுக்கான அந்த ஆன்சர் ஓவர். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. அதாவது இந்த ஈக்குவேஷனில் 1 × 12 வந்து 12ஆமா, கீழே ப்ளஸ் 8. ஸோ 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12, 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8. ஸோ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 6 ஒரு முறை, எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு முறை. இது புரியும்னு நினைக்கிறேன். சரியா? சேம் அதே கான்செப்ட் தான். இப்போது இது மூணுத்துலேயும் எது பொதுவாக இருக்குது சார்? இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னே 2 வேல்யூ தான் கொடுத்தாங்க. அப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது பார்த்தோம். இங்கே 3 பேர் இருக்காங்க, கமா வரைக்கும் நான் ஒரு நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஸோ அப்போது மூணுத்துலேயும் யார் பொதுவாக இருக்கிறது? இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 6, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 6, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ கொஷினில் பொதுவாக இருக்கிறது, அதாவது HCF என்னன்னு கேட்டிருந்தா, மீபோவா என்னன்னு கேட்டிருந்தா எக்ஸ் ப்ளஸ் 6 ஆன்சர். சரியா? ஆனால் கேட்டது எல்சிஎம் தானே. ஸோ எல்சிஎம் அப்படின்றனால நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு பொதுவாக இருக்கிறது எழுதிக்க, எக்ஸ் ப்ளஸ் 6. இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவில் இந்த எக்ஸ் ப்ளஸ் 6ஐ தவிர மீதி என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1, அதை சேர்த்துக்கிட்டேன். இங்கே ரெண்டாவதுல எக்ஸ் ப்ளஸ் 6ஐ தவிர எக்ஸ் மைனஸ் 2 இருக்கா, அதையும் சேர்த்துக்கிட்டேன். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 6ஐ தவிர எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கா, அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வரைக்கும் எழுதுனா அதுதான் எல்சிஎம், மீசிமா. ஸோ இதுலேயும் நான் என்ன செய்கிறேன்னா, இது ஆப்ஷனில் கொடுத்தா பரவாயில்ல, இது தரலனா எப்படி சார் கொடுக்குறாங்க? எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் மைனஸ் 1 இது வரைக்கும் ஓகேப்பா. இந்த எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 2, ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி. அப்போ என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னும் போது எக்ஸ் ஸ்கொயரா, பி ஸ்கொயர்னும் போது 2 ஸ்கொயரு, 2 ஸ்கொயர் 4 தானே, கரெக்டா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வருமா? ஸோ புரியும் நினைக்கிறேன். இதை ரெண்டையும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதை நான் ஃபார்முலா பிரகாரம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்ல முடியும். ஸோ இப்படி சொன்னால் இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வரும். புரியும் நினைக்கிறேன். இந்த 2 லைனில் ஒரு லைன் ஆப்ஷனில் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓகேம்மா. ஸோ இந்த கொஷின்லேயும் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு எல்சிஎம் தான் கேட்குறாங்க. மீசிமா என்ன அப்படின்னு சொல்லணும். நான் என்ன செய்கிறேன்னா, 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3 இது வரைக்கும் ஒரு நம்பர் இங்கே. அதே போல் 4x ஸ்கொயர் மைனஸ் 36ன்றது ஒரு நம்பர். மொத்தம் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பர் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இதில் பாருங்கள், இதுக்கு முன்னே பார்த்த எந்த சம்லையுமே இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னே நம்பர்லாம் கொடுக்கலங்க. ஆமாம் தானே? ஆனால் இந்த சம்மில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னே 2ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்தனால அதை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எதுவுமே போன சம் கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ன்னு எழுதி 1ஆல் அந்த மைனஸ் 6 பெருக்கணும். கரெக்டாக? ஆனால் இங்கே தான் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ கொடுத்துருக்காங்கன்னும் போது அந்த நம்பரால் அந்த மைனஸ் 3 பெருக்குனா எனக்கு என்ன வரும்? -6ன்னு வருமா? கரெக்டா? ஸோ நடுவில் இருக்கிற இந்த -5 கீழே எழுதிக்கிறேன். 2 நம்பரை பெருக்குனா -6, அதே 2 நம்பரை கூட்டினாலோ இல்லை கழிச்சாலோ -5. எது அந்த 2 நம்பர்? -6 + 1. இதை பெருக்கி பாருங்கள் -6, இதை கூட்டி பாருங்கள் -5. -6ஐயும் 1ஐயும் பெருக்குனா -6, -6ல் 1 கூட்டினீங்கன்னா -5. ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா அந்த 2 நம்பர். இங்கே டைரெக்டாலாம் எழுத முடியாது. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 2x ஸ்கொயர் இதை ஃபஸ்ட்டு எழுதிங்க. இது 2 கொடுத்தா இப்படி போடணுமா சார்? 2 கொடுத்தா இல்லைங்க, 1 தவிர மீது எந்த நம்பர் முன்னே வந்தாலும் இந்த மாதிரி தான் எழுதணும். சரியா? இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ 2x ஸ்கொயரை முன்னே எழுதிட்டேன். இந்த -5xன்னு இருக்குல்ல,
இதை தான் நம்ம உடச்சி இப்படி எடுத்துருக்கோம். சரியா? இப்போ இதை எப்படி எழுதிக்கிறேன்னா, இந்த -6 -6x ப்ளஸ் இந்த 1 ஒரு எக்ஸ். புரியுதா பாருங்க? 6xல ஒரு எக்ஸ் போனால் என்னங்க 5x தானே? அந்த 5x தாங்க இங்கே இருக்குது. -6xல ஒரு எக்ஸ் போனால் -5x. ஸோ -3 = 0. ஸோ கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். என்ன செஞ்சுருக்கேன்? இந்த -5x தான் இப்படி உடச்சிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. சரியா? இப்போ இதை ஃபஸ்ட்டு 2 வேல்யூ ஒரு பேராகவும் அடுத்த 2 வேல்யூ ஒரு பேராகவும் பிரிச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தில் எது பொதுவாக வெளியெடுக்கலாம்? இங்கே இன்னொரு விஷயம் சார், நான் 1 × -6ன்னு இதை எழுதுனா எப்படி சார் போடுவீங்க? தாராளமாக எழுதிங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 1 × -6ன்னு எழுதினாலும் -5 தான் வரும். சரியா? அதே போல் இங்கே நான் மாற்றி எழுதுனா என்ன சார் பண்ணுறது? இங்கே நான் வந்து +1ன்னு எடுத்துக்கிறேன், இங்கே -6ன்னு எடுத்துக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் அப்படி எடுத்து போட்டால் இது சம்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் பிரிச்சுக்கணும். எப்போவுமே நல்லா புரிஞ்சுங்க, சம்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் இங்கே எழுதிக்கணும். ஸோ அப்போ நான் எப்படி எழுதுவேன்? எனக்கு ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஒரு நம்பரால் டிவைட் ஆகணும். ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகணும்னா இங்கே 6 இருந்தால் தான் அது 2ஆம் வாய்ப்பாலில் வரும். இங்கே நான் 1 எழுதுறேன்னு வைங்களேன், அது 2ஆம் வாய்ப்பாலில் வராது இல்லை, கரெக்டாக? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டுமே பொதுவாக ஒரே வாய்ப்பாலில் வர மாதிரி பிரிச்சுங்க. இப்போ நான் 2ஆல் இங்கே வெளியெடுக்கிறேன்னு வைங்களேன், 2x வெளியெடுக்கிறேன்னா இங்கே x மட்டும் மீறுமா? 2x வெளியேற்றனால இங்கே 3 மட்டும் மீறுமா? உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2x × x 2x², 2xையும் 3ஐயும் பெருக்குனா 6x ப்ளஸ். அதே போல் இது ரெண்டுத்தில் எதுங்க பொதுவாக வெளியெடுக்கலாம்? நான் 1 வெளியெடுக்கிறேன்னா இங்கே x - 3 இருக்குமா? அப்படியே கரெக்டாக பாருங்கள். ஸோ 1 × x x, 1 × -3 -3. எப்போவுமே இந்த மாதிரி பொதுவாக வெளியெடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, இங்கே x - 3 வந்திருக்கு, அதே x - 3 இங்கே வர மாதிரி வெளியெடுங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் ஆன்சர் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இங்கே x - 3 பொதுவாக வந்திருக்கு, அப்போ அதே x - 3 அங்கே வர மாதிரி எதுங்க. சரியா? இப்போ x - 3 நான் பொதுவாக வெளியே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? 2x மட்டும் இருக்கும், இங்கே +1 மட்டும் இருக்குமா? கரெக்டா? ஸோ இதுதான் இந்த டேர்முக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். 4x² - 36ன்னு இருக்குது. இதில் 4 வெளியெடுக்கிறேன்னா x² - 9ன்னு வருமாப்பா? அதாவது 4 × x², 4x², 4 × 9 36. சரியா? ஸோ 4 அப்படியே இருக்கட்டும். இந்த x² - 9 3² சொல்லலாமா? 3² தானே 9. இப்போ 4 × இதை x + 3 × x - 3ன்னு சொல்லலாமா? அதாவது இது a² - b². ஃபார்முலா என்ன? a + b × a - b. சரியா? இப்போ 4 × x + 3 × x - 3. ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இதில் எது பொதுவாக இருக்குங்க? இல்லை பொதுவாக இருக்கிறது x - 3யா? கரெக்டா? x - 3 ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குது, அப்போ அதுதாங்க HCF. ஸோ HCF கேட்டிருந்தா x - 3 ஆன்சர். ஆனால் கொஷினில் கேட்டது LCM தானே. ஸோ LCM கேட்டனால பொதுவாக இருக்கிற x - 3 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ராவாக என்னென்ன இருக்குது? x + 3 1 இருக்கா? இங்கே இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது 2x + 1 இருக்கா? கரெக்டா? ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் சேர்த்துக்கிட்டேன். அதே போல் இந்த நம்பர் 4ம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. சரியா? அப்போ அந்த 4ஐயும் முன்னே சேர்த்துக்கிறேன். ஸோ ஆப்ஷனில் இது கொடுத்துருந்தா இது ஆன்சர்ப்பா, இது கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா 4 × இந்த x - 3 x + 3 இங்கே என்னன்னு சொல்லியிருக்கோம்? x² - 9ன்னு சொல்லியிருக்குமா? ஸோ x² - 9 × 2x + 1. ஸோ இந்த 2 லைனில் ஒரு லைன் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ், அதாவது இயற்கணித முற்றொருமைகளை பேஸ் பண்ணி LCM HCF எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம்னா, இதுக்கான கண்டினியூஸ் பார்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நன்றிகள் பல.